மயிலை விலாகர் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டிஜிலாக்கரில் ஆவணங்களை, முக்கியமான ஆவணங்களை சேமித்து வைத்து கொண்டு நாம் பயன்பெறுவது பற்றி இன்றைக்கி விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாம் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் நீங்கள் கண்டுகளிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ப்ளே ஸ்டோரில் போய் டிஜிலாக்கரை இன்ஸ்டால் பண்ணலாம். நான் ஏற்கனவே டிஜிலாக்கர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால டிஜிலாக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் கெட் ஸ்டார்டட் கொடுக்கணும். கெட் ஸ்டார்டட் கொடுத்த பிறகு கிரியேட் அக்கௌண்ட்டு, புதுசாக வரவங்க கிரியேட் அக்கௌண்ட்டு கொடுங்க. கிரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா முதல்ல உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. ஆதாரில் உள்ளபடி ஸ்பெல்லிங்கோடு கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து, இயர் கொடுக்கணும். அது மாதிரி ஆனா பெண்ணாங்கிற விவரம் கொடுக்கணும். மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு தேவையான 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னு உங்களுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி அந்த பின் நம்பரை கொடுத்துக்குங்க. அது மாதிரி இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடியும் கொடுத்துங்க. முக்கியமாக நாம் ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சைன்இன் பேஜுக்கு போயிடும். நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்ததுனால நான் இப்போ சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணால் ஆதார் நம்பர் கொடுக்கலாம், மொபைல் நம்பர் கொடுக்கலாம். நான் இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் நம்ம அங்கே கொடுத்து வச்சதுனால அந்த நம்பரையே நம்ம கொடுக்கணும். என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கிறதுனால எந்த அக்கௌண்ட் வேணும்னு கேட்குது. நான் மேலே உள்ள அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். 6 டிஜிட் பின் நம்பரை நான் போடுறேன். சைன். நான் பின் நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பரை நாம் சரியாக கொடுக்கணும். இப்போ வேலிடேஷன் ஆயிடுச்சு. நாம் டிஜிலாக்கருக்குள்ளே போன பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆவணங்களில் நாம் என்ன வேணுமோ இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்னென்ன ஆவணங்கள் நாம் செஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். தமிழ்நாடுங்கிறத நுழைஞ்சிக்கணும். நமக்கு முக்கியமானது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, இதெல்லாம் நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவிங் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், இதையும் நாம் டவுன்லோட் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம்.
நாம் ஆதார் கார்டு நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆதார் கார்டை கிளிக் பண்ணுறோம். ஆதார் கன்சென்ட் கேட்குது, நம்மளோட ஒப்புதல். ஓடிபி வரும். ஓடிபியை நம்ம என்டர் பண்ணுறோம். கண்டினியூ கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி ஒரு 6 டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஆதார் கார்டும் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ ஆதாரை வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே வடிவில் நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன தேவையோ. இந்த ஆதாரை நம்ம ட்ரெயின்லேயோ ஏர்போர்ட்ஸ்லேயோ அக்செப்ட் பண்ணுவாங்க. அதேபோல் டிரைவிங் லைசன்ஸும் ஏற்கனவே நான் டவுன்லோடில் வச்சுருக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ நீங்கள் அந்த ஆதார் அட்டையாக இருந்துச்சுனோம்னா ஆதார் எண் தேவைப்படும். டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ் எண் தேவைப்படும். அதில் கேட்குற பர்டிகுலர்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கும். நீங்கள் தேவையான இடங்களுக்கு டிஜிட்டல் முறையிலேயே அப்படியே மொபைல்லே காட்டிட்டு நம்ம வந்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.